மாணவர்கள் செல்போன் மற்றும் சமூக வலைதள பழக்கங்களிலிருந்து வெளியேறினால் மட்டுமே போட்டித் தேர்வுகளில் சாதிக்க முடியும் என முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் ரோட்டரி சங்கம் நடத்தும் பள்ளியின் 50வது ஆண்டு பொன்விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு பங்கேற்று மாணவர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வளர்ந்த நாடான சீனா அமெரிக்காவை விட 20% கல்வியில் முன்னோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் அவர்களுடன் நாம் போட்டியிட வேண்டும் என்றால் தேவையில்லாமல் சமூக வலைதளங்களில் நேரத்தை செலவிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ஒரு மாணவன் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் மேக்சிமம் 1 மணி நேரம் தான் இந்த சோசியல் மீடியால மொபைல் இருக்கணும். மீதி நேரத்தை அப்படி போனை ஆஃப் பண்ணிட்டு அவங்களுக்கு படிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா நீங்க நீட் எக்ஸாமினேஷன், ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன், இதுல டாப்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மொபைல் போனா கையிலே எடுக்கிறது இல்ல. உலகத்துல இன்னைக்கு ரொம்ப லீடிங் கண்ட்ரிஸ் அமெரிக்கா, அதை விட 20 ஆண்டுகளுக்கு அட்வான்ஸா போயிட்டு இருக்கிறாங்க சைனீஸ். அங்க உள்ள இளைஞர்கள் நீங்க போட்டி போடணும்னா இந்த மொபைல் போன்லாம் விட்டு அடிச்சு அறிஞ்சிட வேண்டியதுதான்.